கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 35வது போட்டி தாமதமாக போடுறதுக்கு மன்னிக்கணும். பி பிரிவு போட்டி லூசியானா மைதானத்தில் நடக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா தோற்றா இங்கிலாந்துக்கு ஆப் ஆகிடும்ன்றது. இங்கிலாந்தும் கூடுதல் கவனம் எடுத்து இந்த போட்டியை வாட்ச் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. ஸ்காட்லாந்துடைய உதயாதிபதி உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறது. வெற்றிக்கான விஷயத்தில் நிச்சயமாக ஸ்காட்லாந்து இருப்பாங்கன்றது தெளிவாகிறது. அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவுடைய அதிபதி பொன் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்து தலை மேலே போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஸ்காட்லாந்து ஒரு ஆட்டுவதற்கு ஆஸ்திரேலியா தயாராக இருக்கிறது. ஸ்காட்லாந்துடைய லாபாதிபதி வெற்றியை கொடுக்குற கிரகமே மதி போய் ஆஸ்திரேலியாவுக்கு கௌரவம் கொடுக்குற மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு. ஆனால் நீச்ச மந்தன் அவங்களுடைய லாபாதிபதி நீச்ச மந்தன் ஆஸ்திரேலியாவை நோக்கி வருவது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சற்று பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஸ்காட்லாந்து அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவும் ஆஸ்திரேலியா அணிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாகவும் இருக்கிறது. ஸ்காட்லாந்து ஜெயிச்சா ஸ்காட்லாந்து உள்ளே வந்துடுவாங்க சூப்பர் 8க்கு. ஆனால் ஆஸ்திரேலியா ஜெயிப்பதற்கான சூழல் கொஞ்சம் குறைவுபட்டு தான் காணப்படுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் பொன் தன் வீட்டையே பார்க்குறது பலமாக பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவிற்கு. அப்போ கடைசி நேர இழுபறியில் ஒருவேளை வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கலாம். இருந்தாலும் இந்த போட்டியில் நான் சொல்ல வர்றது ஸ்காட்லாந்து வெற்றி பெற்று அவங்களுடைய பலத்தை நிரூபிப்பாங்கன்றது தெரிகிறது. சூப்பர் 8 போவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு அனுமானிப்பது நாம் தீர்மானிப்போன் இறைவன். நன்றி, வணக்கம்.